இன்றைக்கி அவுள் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. அவுள் 2 கப்பு, பாசிப்பருப்பு 3/4 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு. உங்களுக்கு இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 8, பிஸ்தா ஒரு 5-6, திராட்சை வேணுங்கிறவங்க திராட்சை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 முடி, கொஞ்சம் திருவுனது கொஞ்சம் செதுக்குனது வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். நெய் 4 டீஸ்பூன் தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது பொங்கலுக்கு செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லைட்டாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ வர சட்டியில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு பால் பாதி பேர் ஊற்றுவாங்க. வேணும்னா நீங்கள் இதோட 1 டம்ளர் பால் சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஒரு 3 கிளாஸ் விட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3 சவுண்ட் விட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கடைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரியை நல்லா வறுத்து முந்திரி பிஸ்தாவை தனியாக வறுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி செதுக்கி வச்சுருக்க தேங்காவையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவையும் தனியாக வறுத்து இதெல்லாம் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த அவுளில் சுடுதண்ணி போட்டு நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ சுடுதண்ணி போட்டு இந்த அவுளில் நான் ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு கலரி வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் அவுள் அப்புறம் உதுத்துக்குங்க. இல்லைன்னா அப்படியே கட்டியாக இதில் நம்ம கிண்டும் போது இருக்கும். அதனால் உதுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு கொஞ்சம் தண்ணி விட்டு, இதுக்கு பதம்லாம் தேவையில்லை. நீங்கள் பாகை மட்டும் காய்ச்சி வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்க வேணாம். இப்போ அந்த பாசிப்பருப்போட அவுள் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பாகையும் ஊற்றுக்கலாம். வெள்ளைப்பாகையும் விட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பு நல்லா உரைக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் நெய்யும் ஏலக்காய் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தேங்காவையும் போட்டு கிளறிட்டு இப்போ அவுள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் முந்திரி தேங்காய் போட்டு எப்படி வேணாலும் கிண்டிக்கலாம். அதில் இப்போ நான் அவுள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.